வெல்கம் டு ரவி ஃபேமிலிங்க. இது எங்களோட திருத்தணி ட்ரிப்பு. இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெஷல். குழந்தைங்களோட ஃபஸ்ட் டைம் அங்கே போனோம். டிஃப்ரெண்ட்டான ட்ரிப்புங்க. வீட்டில் இருந்து திருத்தணி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை அப்படின்னு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருந்தோம். கோயிலை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரஷ் இருந்ததுங்க. இப்போல்லாம் எல்லா முருகன் கோயிலுமே நிறைய ரஷ் இருக்குது இப்போ எல்லாமே. அதனால் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு போங்க. எங்களுக்கு இங்கே கோயில் ரூம் கிடைக்காததுனால இங்கே நாங்கள் ஸ்டே பண்ண முடியல. இல்லைனா அப்படி தான் பிளான் இருந்தது எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து கோயில் சாமி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 8 ஹவர்ஸுக்கு மேலே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருந்தது. வயசானவங்க, ஹேண்டிகேப், குழந்தைங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான வழி இருக்குங்க. கை குழந்தை வச்சுருந்தாலும் ஸ்பெஷலான வழி இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்த போலீஸ்கிட்ட கேட்டிங்கன்னா கூட பக்கத்தில் ஹெல்ப்பர்கிட்ட அவங்களுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் சாமியை சீக்கிரமாக பார்க்க முடியும். வீக் எண்ட்ஸில் போகாமல் வீக் டேஸ் போங்க. செம்ம வைப்புங்க முருகன் கோயிலுங்க. அது செம்ம வைப்பு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்திருந்தோம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வைப்புங்க கோயிலில். பையனுக்கு வந்து இங்கே ஒரு வேண்டுதலுக்காக மொட்டை அடித்தோம். அதே போல் பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து 4 months பேபி. நாங்கள் போயிட்டு வரும்போது இப்போ ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சு. ஸோ இந்த பாப்பா குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு இங்கே போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோயிலில் நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் அங்கேயும் பிளேஸ் இருக்குது. நீங்கள் வந்து அங்கேயும் வந்து ஹாட் வாட்டர் வருது. பட் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது அந்த இடம் வந்து எனக்கு. குழந்தைங்கள வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் பெரிய பிளேஸ் இருக்குது முடி காணிக்கை பண்ணுற இடத்துக்கு. அதே போல் கார் பார்க்கிங்க்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைய தேவையில்லை. நல்ல கார் பார்க்கிங்க்கும் நல்ல ஸ்பேஷியஸான நல்ல ஒரு பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்காக நான் அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே போல் கோயிலுக்கு நீங்கள் வரும்போது நான் அப்போ இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே வீக் டேஸில் வராமல் வீக் எண்ட்ஸில் வராமல் வீக் டேஸில் வாங்க. உங்களுக்கு ரஷ் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து அதுவும் முருகன் டைம் விசேஷம் டைம்லலாம் வந்து இங்கே மாட்டிக்காதீங்க. இதே போல் தான் திருச்செந்தூர்லேயும் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு போகும்போது அங்கே தப்பிச்சிட்டோம். ஆனால் இங்கே வந்து பயங்கர ரஷ் இருந்தது. டிசம்பர் மந்த்து, நவம்பர் மந்த்து, ஐயப்பன் ஃபெஸ்டிவலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தைப்பூசம், இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நிறையா வந்து ரஷ் இருக்குது. நிறைய வேண்டுதல் இருக்குது. ரொம்ப இப்போ லாங் வேண்டுதல் அப்படின்னா பிளான் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் இந்த இடத்துல. இதெல்லாம் நீங்கள் அந்த ரஷ்ஷில் மாட்டிப்பீங்க. ரொம்ப வயசானவங்க எல்லாருமே வந்து ஒரு போலீஸ் பூத் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. அங்கே போனீங்க அப்படின்னா ஸ்பெஷல் வழி இருக்கும். அதே போல் குழந்தைங்களுக்கும் கை குழந்தை வச்சுருந்தாலும் நீங்கள் அங்கே போக முடியும். மற்றபடி நான் ஒரு மியூசிக் போடுறேங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் முருகா, ஓம் வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல். மறக்காமல் ரவி ஃபேமிலிக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.